ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் முதலாம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும்பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம். போராடம் நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அன்னிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 1/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/9/2024 இன்றைய ராசி பலன்களையும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு வெற்றி நிறைந்த மனமகிழ்ச்சி மிக்க நல்ல நாள் என்றே சொல்லலாம். பெரியோர்களுடைய ஞானிகளுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். புதியதாக வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். எண்ணிய காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த தடைகள் அகலும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. தடைப்பட்ட பணிகள் எல்லாம் செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாளைய மனச்சுமைகள் இன்றைக்கி கண்டிப்பாக குறையும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் இன்றைய நாளில் ஏற்படும். அது உங்களுக்கு வெற்றிகளை தரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சகோதரிகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இன்று நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனம் இன்றைக்கி தேவை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகமாக செலுத்துவீங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அங்கிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூரில் வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி விரும்பி வந்து சேருவாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். அதே போல் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மரியாதை புகழ்கள் அதிகரிக்கும்.
உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் வாத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி தீரும். உங்களுக்கு மன கவலைகள் குறையக்கூடிய நாள், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடைபெறும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். எதையுமே கற்றுக்கணும், எதையுமே சீக்கிரமாக கற்றுக்கணும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் சிறு சிறு கவலைகள் வந்து வாட்டி வதைக்கும். இருந்தாலும் தியானம் செய்வதன் மூலம் அதை சரிப்படுத்தி விடலாம். உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு தயவுசெய்து பொறுமையாக கவனமாக இருங்க. பதற்றம்லாம் வேலை செய்யுங்க. மேலதிகாரி சக ஊழியருடன் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. தயவுசெய்து பணியாளர்களிடமும் அதே போல் வாடிக்கையாளர்களிடமும் அன்பாக இருப்பதும் பணிவாக இருப்பதும் மிகவும் நல்லது. புதிய நபர்களிடம் பழகும்போது யோசித்து பழங்க. தங்களுடைய கருத்துக்களை, தனிப்பட்ட கருத்துக்களை தயவுசெய்து யாருக்கும் சொல்லாதீர்கள். எதிலுமே இன்றைக்கி விழிப்புணர்வுடன் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் அடையும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் தொடர்பான விஷயங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் சிந்திப்பீங்க. பணத்தை சேர்த்ததுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உங்கள் நெருக்கமாக இருக்கவங்கள்ட்ட மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல நாள். ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, கோர்ட் கேஸில் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள்லாம் கற்றுக்கொள் வரும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். மூத்த சகோதரிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இறை சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக வழி நடத்தும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாய் தந்தையருக்கு உண்டான சேவைகளை கரெக்டாக செய்வீங்க. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். ஆன்மீக சிந்தனையும் குலதெய்வ பிரார்த்தனையும் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நன்மை வளம் பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக, வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் பகிருங்கள்.